கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி. தேவனை துதிக்கிறதான நன்றிபடி 26ஆம் நாளைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் இயேசு நம்மை விடுதலையாக்க, அற்புதம் செய்ய, நம்மை எல்லா விதமான பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க நமக்காக பிறந்தார். அந்த ஒரு செய்தியோடு கூட இன்னும் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று ஆலோசனையும் தருகிறார் என்று சொல்லி இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக தேவனை நாம் துதிக்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். பெதஸ்தா என்ற ஒரு குளத்தின் அருகே அநேக வியாதியஸ்தர்கள் வந்து படுத்திருப்பாங்க. எதுக்காகனா அங்கே அந்த பெதஸ்தா குளத்தில் வந்து ஒரு வருஷத்தில் சில சமயங்களில் வந்து தேவதூதன் என்ன செய்வார் அப்படின்னா தண்ணீரை வந்து கலக்குவார். அப்படி அந்த குளம் கலங்கி இருக்கும்போது முதலாவதாக யார் போய் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சுகமாயிரும். இது இந்த சம்பவத்தில் வேதத்தில் இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து 38 வருஷமாய் அந்த குளத்தின் அருகே ஒரு வியாதியோடு இருப்பார் ஒருத்தர். அவரை பார்த்து இயேசு கேட்பார். என்ன கேட்பார்னா, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வந்து உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை குளத்துக்கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கு. அதே மாதிரி நான் போய் இறங்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் போய் இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை சொல்லுவார். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன உடனேயே 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷன் என்ன செஞ்சார்னா சுகமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார். பாருங்க, அவருக்கு 38 வருஷமா வியாதி. இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த வருஷங்கள் 33 வருஷம். அப்போ நமக்கு 38 வருஷமா வியாதியா இருக்கிறவருக்காக இயேசு கிறிஸ்து தேவனாகி அவர் தானே பிறந்து வந்து அவருக்கு அற்புதம் செய்தார். தனக்கு தானேவும் உதவி செஞ்சு கொள்ள முடியல, மற்ற எந்த மனுஷரும் உதவி செய்யவும் முடியல. இயேசு கிறிஸ்து தேவனே அவருக்காக பிறந்து வந்து அவருக்கு உதவி செய்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை இயேசு தேவாலயத்துல கண்டு என்ன தெரியுமா சொன்னாரு? அதிக கேடானதொன்றும் இனி உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இனி என்ன செஞ்சாலும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலை. இப்போவே நீ ரொம்ப வருஷமா பாடுகள் இருந்துட்ட, இனியும் நீ அதிக பாடுகளை அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதிக கேடு உனக்கு வரக்கூடாதுன்னா பாவம் செய்யாதே. அப்போ பாவம் செய்யும் பொழுது கேடு வரும் அப்படிங்கிறதான ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் அவர் கொடுக்குறார். இனி செய்யாதேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் அற்புதங்களை மாத்திரம் செய்கிறவர் அல்ல, அந்த அற்புதங்களை எப்படி நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும், இனி அதிக கேடு நமக்கு வராதபடிக்கு எப்படி நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனையும் சொல்லுகிறவராக இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென்.